இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்பு என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவன் யாரெல்லாம் அழைக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் எதற்காக தேவன் அழைக்கிறார் என்று நாம் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மனம் திரும்புதலுக்காக ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்க, பாவிகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிக்க என்பதை நாம் அறிவோம். அந்த அழைப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புதலுக்கு தேவன் அழைப்பை கொடுக்கிறார். பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் இந்த உலகத்திலே வந்த பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக அவருடைய அறைகூவலே அதுவாகத்தான் இருந்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி ஒவ்வொருவரையும் மனம் திரும்புதலுக்கென்ற அழைப்பை விடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு முதலாவது அவர் பிரசங்கம் செய்யும் பொழுதே அவர் சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் அழைத்தார். இயேசு கிறிஸ்து அவர் பரமேறிய பின்பு, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்ட பின்பு, அவருடைய அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பேதுரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற பொழுது, மனம் திரும்பி நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கித்தான். ஒவ்வொருவருக்கும் அவன் மனம் திரும்புதலுக்கேற்ற அழைப்பை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இப்பொழுதும் நாம் ஏதோ ஒரு பாவத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நாம் நடந்து கொண்டு இருந்தோமானால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப வேண்டும் என்றே அவர் பிரியப்படுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்றே அவர் பாவிகளை மனம் திரும்ப வேண்டும் என்றே அழைக்க வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிறார், முந்தைய காலங்களில், அதாவது அறியாதிருந்த காலங்களில் கர்த்தர் ஆண்டவர் எப்படி இருந்தார்னா காணாதவர் போல இருந்தார். இப்போ எல்லா இடங்களிலும் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருக்கு பிரியமான ஒன்று. அவர் அழைத்ததே எல்லா ஜனங்களையும் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த மனம் திரும்புதலை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த இளைய குமாரனுடைய ஓமையை சொல்லும் பொழுது, அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய், தன் சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தகப்பனை விட்டு தூர தேசத்திலே போகும் பொழுது அவன் மனம் திரும்பி அவன் சொல்லுகிறான், நான் என் தகப்பனுக்கு விரோதமாய் எழுந்து நான் என் தகப்பனிடத்துல போவேன், பரத்துக்கு விரோதமாய் என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி போவேன் என்று அவன் எழும்புகிறதை பார்க்கிறோமா? பிரியமானவர்களே, இப்படி ஒரு மனம் திரும்புதலை தான் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். அப்படி மனம் திரும்பி பாவத்தை விட்டு அவரிடத்துல நாம் போகும் பொழுது அவர் எழுந்து சென்று தூரத்துல அந்த மகன் வரும் பொழுதே அவர் மனதுருகி அவன் ஓடி அவனை கட்டி முத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நாம் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இன்னும் 2 ஓமைகளை ஆண்டவர் மனம் திரும்புதலை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து அந்த 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி போகும் பொழுது அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அவன் என்ன செய்வான், அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த ஒரு ஆட்டு கிடைக்க பெற்றதும் தன்னுடைய அயலகத்தார் எல்லாரோடு சேர்ந்து அவன் மகிழ்ந்து கொண்டாடுவான் என்று ஆண்டவர் ஓமையாக சொல்கிறார். என்றால் அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அவள் அதுல ஒரு வெள்ளிக்காசு தொலைந்தாலும் அந்த ஒரு வெள்ளிக்காசு எடுக்கிற மட்டும் அவள் தன் வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்த பின் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரோடும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவாள் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்பவர்களை மனம் திரும்புதலுக்கென்று அழைக்கவே அவர் வந்திருக்கிறார். அந்த பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார்,
அவர் இன்னும் தாமதித்து கொண்டிருப்பது, அவர் இன்னும் அவருடைய வருகை இன்னும் தாமதித்து கொண்டிருப்பது, ஒரு மனுஷரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதற்காகத்தான் அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிற பிரகாரம் அவர் வாக்குத்தத்தத்திற்காக தாமதிக்காமல் ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. எந்த மனுஷனும் பாவத்தோடு அல்லது மனம் திரும்பாமல் மரித்து போவது தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியம், அவருக்கு பிரியமில்லாத காரியம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அதான் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு என்றே நான் அழைக்க வந்தேன். தன்னுடைய துன்மார்க்கத்திலே அவன் மரித்து போவது கர்த்தருக்கு பிரியமில்லை. துன்மார்க்கன் தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதே தேவன் விரும்புகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானவர்களை, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய அழைப்புக்கு பாவத்தில் இருக்கிறோமா, ஏதோ ஒரு பாவ சுவாபத்திலே நாம் காணப்பட்டாலும் இன்று அவர் அழைக்கிற அழைப்பை கேட்டு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, எனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து விசுவாசித்து நம்முடைய இருதயத்திலே அறிக்கையிடும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சித்தமுடையவராய் இருக்கிறார். நாம் அந்த இளையகுமாரன் ஓமதியிலே பார்த்த பொழுது, நாம் புத்தி தெளிந்தவர்களால் எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன், நான் என் பரத்துக்கு விரோதமாய் என் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று நம்முடைய பாவங்களை உணரும் பொழுது அதை அறிக்கையிட்டு நம் மனம் திரும்பினால் தேவன் நம்மை அணைத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நம் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியிலே நாம் உணர்த்தும் பொழுது, ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் நாம் அடிமையா இருந்தாலும் அதற்கு நாம் செவி கொடுத்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாம் திரும்பும் பொழுது தேவன் நமக்கு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தருகிறவராக இருக்கிறார். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னபடி தேவன் அழைத்த அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அழைப்பை ஏற்று நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்புமானால் அவருடைய ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை தரும்படியாக நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தகப்பனே ஸ்தோத்திரம், உடைய அழைப்பை குறித்து தேவன் மனம் திரும்புதலுக்கென்று எங்களை அழைக்கவே வந்தீர் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிணியாளிகளுக்கு வைத்தேன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. நாங்களும் எங்களுடைய பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தேவரீர் எங்களுக்காக சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தினால் ஆண்டவரே பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளவும் உடைய நித்திய ஜீவனில் நாங்கள் பங்குடையவர்களாய் ஆகும்படியாக குற்றமற்றவர்களாக வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.